Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு டேஸ்டான உருளைக்கிழங்கு கேரட் பொரியல் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யறதுக்காக நான் ஒரு pan வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து இப்போ ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குன்றதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருந்த 2 கேரட்டும் 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து நல்லா ஆயிலே வந்து சாத்தே பண்ணி விடலாம். உருளைக்கிழங்கும் கேரட்டும் இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பொரியலுக்கு இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த தூளுங்களோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய் வேகிறதுக்கு தேவையான கொஞ்சமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டால் போதும், சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபிஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன். வெஜ் ரெசிபி ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய வெஜ் ரெசிபிஸ்லாம் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நம்ம உருளைக்கிழங்கு கேரட் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இது அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த நல்லா வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணிலாம் இல்லாமல் ட்ரை ஆன பிறகு ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். சிம்பிளான நம்மளோட கேரட் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே வந்து இது சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இது மாதிரி உருளைக்கிழங்கோடு சேர்த்து செஞ்சு கொடுக்குறப்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க. காரம் கம்மி பண்ணி செய்யலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கும் கூட இது வந்து சைட் டிஷ்க்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏல் ஃபுட்டோலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thank you for watching.